உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்பதான் கொண்டு வச்சுட்டு போனோம். வள்ளி 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 என்னண்ணா? என்னாச்சுண்ணா? என்னாச்சு? நீ பணத்தை எடுத்தியா? பணமா? என்ன பணம்? பீரோல வச்சிருந்த பணத்தை நீ எடுத்தியா? பீரோல வச்ச பணம்னா இந்த பீரோ சாவி உன்கிட்ட தானே இருக்கும், அப்புறம் நான் எப்படி எடுக்க முடியும்? ஐயோ வள்ளி, இப்பதான் 10 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து வச்சேன். போன பேசிட்டா கொஞ்சம் வெளியே போனேன். திரும்ப வந்து பாக்குற பணத்தை காணோம். நீ பீரோவை பூட்டினியா இல்லையா? பணத்தை காணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ பூட்டினியான்னு கேக்குற. நம்ம வீட்டுல இருக்கிற பீரோவை பூட்டினா என்ன, பூட்டாம இருந்தா என்ன? நான் என்ன எடுக்க போறேன்? இரு பாக்குறேன். எங்க நான் வச்ச? காணமேனா? எல்லாரையும் வர சொல்லு. எல்லாரையும் வர சொல்லு. வா என் கூட. எல்லாரையும் வர சொல்லு. வா. என்னாச்சத்த? அண்ணன் பீரோக்குள்ள ஏதோ பணம் வச்சுதான், அது காணும்னு சொல்லி கோவமா இருக்கு. யாராவது பாத்தீங்களான்னு கேக்குதுரா. அன்னைக்கு இப்படிதான் கார்த்தி 5 லட்சம் ரூபாய் பணத்தை கையாளல் பண்ணிட்டான்னு தான் பிரச்சனை வந்துச்சு. யாரு செஞ்சான்னு கேட்டா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பழி போட்டுக்கிட்டீங்க. கடைசி வரைக்கும் யாருன்ற உண்மையை சொல்லவே மாட்டேன்றீங்க. ஆனா இத நான் விட போறது இல்ல. டேய் ராகவா, நீ எடுத்தியாடா? நான் 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 டேய் உன்னதான்டா கேக்குறேன், நீ எடுத்தியா? இவர் தானே எடுத்தாரு? இல்லப்பா, நான் எடுக்கல. ஏன் இப்ப போய் சொல்றாரு? வள்ளியும் பணத்தை பார்க்கலன்னு சொல்லுது, நீ எடுக்கலன்னு சொல்ற. அப்புறம் பணம் இப்படிதான் போகும். இத இப்படியே விட்டா சரி வராது. வள்ளி, நான் சொல்றது கேளு. நீ போய் பசங்க எல்லாரும் ரூம்லயும் தேடு. என்னடா நீ? நம்ம பசங்கனா அவங்க ரூம்ல போய் தேட சொல்ற? அவங்க திருட்டு பசங்க மாதிரி நடத்துறது. நம்ம வீட்டுல நான் வச்ச பணம் காணாம போயிருக்கு. அப்போ வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தர் தானே அதுக்கு காரணம். ஐயோ, ரூமை செக் பண்ணா மாட்டிப்போம். எப்படி எடுத்தோமோ அப்படியே வச்சிருவோம். ஏன் பணத்தை எடுக்கலன்னு போய் சொல்றாரு? இவருக்கு எதுக்கு அவ்வளவு பணம்? மாமா சொல்ற மாதிரி இவருக்கு வேற எதுவும் பிரச்சனையா? நீ வச்ச இடத்துல இல்லன்னா யாருன்னா அதை எடுக்க போறாங்க? அந்த பீரோ சாவி கூட உன்கிட்ட தானே இருக்கு. அப்பா, பீரோல இருந்த பணம் எங்க போச்சு? தப்பா நினைக்காதண்ணா, எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஏன் மேல சந்தேகமா? ஆமா, நீ பணத்தை கொண்டு வந்து வச்சேங்கிற, இப்ப இல்லங்கிற. ஒருவேளை பணத்தை மறந்து கடையிலேயே வச்சுட்டு வந்திருக்கலாம்ல. என்ன விளையாடுறியா?
கடையில இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றேன். திரும்ப திரும்ப பேசுறதே பேசிட்டு இருக்க. விட்டா என்ன முட்டாளாக்கிட்டு போல இருக்க. நீ போ, முதல்ல போய் எல்லா ரூமையும் செக் பண்ணு போ. நானா பசங்க ரூம் எல்லாம் தேடக்கூடாதுண்ணா. அதெல்லாம் நீ ரொம்ப போய் செக் பண்றியா இல்ல நான் செக் பண்ணட்டுமா? அதுக்கு இல்லண்ணா, நம்ம பசங்க யாரா இருந்தாலும் சரிதான், அது யாரு என்னன்னு தெரிஞ்சாகணும். வள்ளி, பணம் ஒரு பெரிய விஷயம் இல்ல வள்ளி. நம்ம பசங்களை யாரோ ஒருத்தன் ஒரு பெரிய விஷயத்துல மாட்டி இருந்து அது தெரியாம நாம கண்ணு காணாம இருந்தோம்னு வச்சுக்க, அந்த யாரோ ஒருத்தன் செஞ்ச தப்புக்கு மொத்த குடும்பமும் பெரிய ஆபத்துல மாட்டிக்குவோம். இப்போ முதல்ல போய் பணத்தை தேடுற வழிய பாரு. நம்ம வீட்ல நம்ம பசங்க ரூம்லயே போய் தேடுறதுலாம் தப்பு இல்லையாண்ணா? இப்ப நீ தேட மாட்டல, நான் பாத்துக்கிறேன். நான் வேணா சொன்ன வேலையை செய்யா. கேளுண்ணா. வேணா வேணா. என்ன இப்படி? டேய் ராகவா, அப்பா அங்க எங்கடா போற? இங்க வா. வரேன்ப்பா. ரூமை தர பார்க்கணும். இல்லப்பா, நான் எடுக்கலப்பா. டேய், நீ எடுத்தியா எடுக்கலையான்னு அதை பத்திலாம் நான் கேட்கல. நீ ரூமை திறந்து விடு. இந்த விஷயத்துல யாரையுமே நான் நம்புறதா இல்ல. தர நீங்க செக் பண்ணிக்கோங்க மாமா, விடுங்க. வா வள்ளி, வீரரை பாரு. நான் சொன்னா கேளுண்ணா. சொல்றேன்ல, போய் திறந்து பாரு போ. சரி வா, கார்த்தி ரூம்ல பாக்கலாம். வா கார்த்தி ரூம்லயா? வா வா. என்னன்னா நீ கார்த்தி ரூம் பார்த்துட்டு அடுத்து மாற ரூமுக்கு போனா நம்ம பணத்தை மாற ரூம்ல தானே போட்டிருக்கோம். மாறந்து அடுத்த ஆயிடுமே. வள்ளி, நீ முதல்ல சின்ன ரூம்ல போய் பாரு போ. நான் அவ ரூம்ல எல்லாம் இருக்காதுண்ணா. நீ போய் செக் பண்ணுன்னு சொல்றேன். நான் அவ ரூம்குள்ள வரமாட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.